ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 26 மகாநதி சீரியல் ஏதாச்சும் சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து விஜய் கிட்ட வந்து அவங்க தாத்தா பொறுப்பெல்லாம் ஒப்படைச்சுட்டு அதுல காவேரிக்கும் பங்கு இருக்குன்னு சொன்னோடனே வீட்ல எல்லாருமே பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. இதுல அவங்க சித்தப்பா வர எங்களெல்லாம் கம்பெனிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன அவளை மட்டும் போக சொல்றீங்க அப்படின்னோடனே அவர் என்ன சொல்றாரு, நீங்க யாரு? விஜயோட ஒய்ஃப் அவ. அப்ப அவ தான் எல்லா முடிவும் எடுக்கணும். இந்த எம்டியோட ஒய்ஃப் எல்லாம் வந்து சைன் போடுறது இல்லையா அவங்க காட்டுற இடத்துல, அதே மாதிரி அவ போட்டு போறா, இதுல உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அப்புறமா விஜய் எனக்கே விருப்பம் இல்ல தாத்தா அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாரு விஜய், நான் எந்த முடிவு எடுத்தாலும் உன் நல்லதுக்கு தானே எடுப்பேன். இந்த பேச்சை இதோட விட்டுருங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீ அதை புரிஞ்சுக்குவ அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்புறமா வீட்ல யார்கிட்டயும் இனிமே இதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சூடா ஒரு காஃபி எடுத்துட்டு வாமா அப்படிங்கிறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, குமரன் வந்து கடையில உட்கார்ந்திருக்கும் போது நிவின் வந்து அந்த ஃபேஷன் ஷோ பத்தி சொல்றாரு. பேசாம போனேன் அப்படின்னு. போடா அங்கலாம் நான் போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கங்கா வராங்க. கங்காவ பார்த்தோனே நிவின் கிளம்பிடுறாரு. இப்ப குமரன் வந்து கங்கா கிட்ட சொல்றாரு, அவன் கோவமா போறான் அப்படின்னோடனே, நம்ம பேசாம போய் கலந்துக்கலாங்கன்னு சொல்லிட்டு கங்கா வந்து குமரனை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு கிளம்புறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, காவேரி வந்து தாத்தா கிட்ட வந்து பேச வராங்க காஃபி குடுத்துட்டு. தாத்தா கிட்ட வந்து சொல்றாங்க. தாத்தா என்ன சொல்றாருன்னா, "இந்த விஷயமா பேசுறதா இருந்தா பேசாத. வேற எதுனாச்சும் பேசு" அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப கரெக்ட்டா அங்க விஜய் வர வந்து நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன்னு சொல்லும்போது, தாத்தா என்ன கேட்கிறாருன்னா, "நீ மட்டும் எங்கடா போற? இவளையும் கூட்டிட்டு போ" அப்படின்னோனே, அ க இவங்க காவேரி அப்படியே பயந்து போய் சொல்றாங்க. "இல்ல தாத்தா நான் இன்னும் ஃப்ரெஷ் அப் ஆகணும். ட்ரெஸ் மாத்தணும். நான் வேணா ஆட்டோ புடிச்சு தனியா போய்க்கிறேன்னோனே." "எதுக்கும்மா? டேய் கொஞ்சம் பொறுமையா இருந்து இவள கூட்டிட்டு போடா" அப்படின்னோனே, இப்ப விஜய் ரொம்ப கோவமா காவேரி கிட்ட சொல்றாரு. அதான் சொல்றாருல்ல போய் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. இங்க என்ன ஆகுதுன்னா, கங்காவும் குமரனும் போயி அந்த ஷோ பத்தி கேட்க போகும்போது, அவங்க வந்து அந்த யூனியன்ல நீங்க மெம்பரா இருக்கணும். அதுக்கு ரூ. 5000 கட்டி ப்ராசஸ்லாம் சொல்றாங்க. இவங்களும் காசு குடுத்து அதுல சேர்ந்துட்டு 2 பேருமா அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ஸ் விஜயும் காவேரியும் கார்ல போயிட்டு இருக்கும்போது, விஜய் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. எப்பவும் லொட லொடன்னு பேசிட்டே வரும்ல, இன்னைக்கு என்ன அமைதியா வர? வாய தொறந்து எதனாச்சும் பேச வேண்டியதானேன்னோனே, இப்ப காவேரி என்ன நெனைக்கிறாங்கன்னா, பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு தலையாட்டிட்டு அமைதியா உட்காந்துக்கிறாங்க. "ஆமா, உனக்கு இப்ப ஆஃபீஸ்ல என்ன தெரியும்? நீ என் கூட கிளம்பி வந்துட்டு இருக்க." அப்படி சொல்லி சத்தமா வேற கேட்கிறாரு. காவேரி எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அமைதியாவே உட்கார்ந்திருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.